பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காப்போத்த உயர்தர வகுப்புக்கான தரம் 12 பாடத்திட்டத்தில் இன்று நாங்கள் மலக்குகள் பற்றிய நம்பிக்கை தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோக்க இருக்கின்றோம். பாடத்திட்டத்திலே தரம் 12இல் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு என்ற பகுதியில் உங்களுக்கு தெரியும் 5 பிரதான தலைப்புகள் நாங்கள் கற்கின்றோம். அதில் முதலாவது அடிப்படையான 6 அம்சங்கள் பற்றிய நம்பிக்கை. இதிலே தான் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மலக்குகள் பற்றிய நம்பிக்கை, வேதங்கள் ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை, மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை, கதிர் விதி தொடர்பான நம்பிக்கை என்ற விடயங்கள் வரும். இரண்டாவது பகுதியில் ஈமான், அமல், அஹ்லாக் இடையிலான தொடர்பு பற்றியும், மூன்றாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய அக்கீதா பற்றிய நம்பிக்கை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது பற்றியும், நான்காவது அம்சமாக தௌஹீதுக்கு முரணான அம்சங்கள் தொடர்பாகவும், இறுதியாக ஈமானுக்கு முரணாக வரலாற்றில் தோன்றிய சிந்தனை பிரிவுகள் தொடர்பாகவும் நாங்கள் கற்க இருக்கின்றோம். அதிலே இன்றைய பாடத்திலே நாங்கள் அடிப்படையான 6 நம்பிக்கை தொடர்பான அம்சங்களில் இரண்டாவது அம்சமான மலக்குகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் ஈமான் உடைய 4 பிரிவுகள் இருக்கின்றன. நீங்கள் தரம் 11 வரையான வகுப்புகளிலும் இது தொடர்பாக கற்றிருப்பீர்கள். முதலாவது இலாஹியாத் என்ற பகுதி, அல்லாஹ் கதிர் தொடர்பாக ஆராய்கின்ற பகுதி. நுபுவாத் என்ற பகுதியில் நபிமார்கள், ரசூல்மார்கள், வேதங்கள், மோஜிசாத்கள் தொடர்பாக அடங்கியிருக்கின்றன. ரூஹானியாத் என்ற பகுதியில் மலக்குகள், ஜின்கள், ஷைத்தான்கள், ரூஹுகள் தொடர்பான அம்சங்கள் அடங்கியிருக்கின்றன. சம்ஐயாத் என்ற பகுதியில் கபரு வாழ்க்கை அல்லது ஆலமுல் பர்சக் மற்றும் அதனை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற மறுமை நிகழ்வுகள் தொடர்பான அம்சங்கள் இடம்பெற இருக்கின்றன. எனவே நாங்கள் இன்று ரூஹானியாத் என்ற பகுதியில் அடங்குகின்ற முக்கியமான அம்சத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிலே மலக்குமார்கள் மிக முக்கியமாக எங்களுடைய நம்பிக்கையில் தொடர்புபடுபவர்கள். முதலாவது மலக்குமார்கள் என்போர் யார் என்று நாங்கள் பார்த்தால், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆன்மீக உலகை சார்ந்தவர்கள், எங்களுடைய வெற்று கண்களுக்கு பலபோது தென்படாதவர்கள். எனவே இவர்களை நம்பிக்கை கொள்வது ஈமான் பில் கைப் என்று சொல்கின்றோம். மறைவான அம்சங்களை ஈமான் கொள்வதில் முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. மலக்குகளோடு சேர்த்து நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் ஜின்கள், ஷைத்தான்கள் இவ்வாறான படைப்புகளும் இருப்பதை நாங்கள் நம்ப வேண்டும். மலக்குமார்களை பொறுத்தவரையில் மாணவர்களை நீங்கள் ஆரம்ப வகுப்புகளில் கற்றிருக்கின்ற விடயங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் கிடையாது. நாய், பன்றி தவிர்ந்த ஏனைய விரும்பிய உருவங்களில் அவர்களால் தோன்ற முடியும் என்பதை பற்றிருக்கின்றோம். அதேபோல் மலக்குமார்களுக்கு இடையில் ஆண் பெண் வேறுபாடு, அதேபோல் குடும்பம், உறவு, பசி, தாகம், தூக்கம், அயர்வு, மறதி, ஆசை போன்ற மனித வாழ்க்கையோடு மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட இந்த தேவைகள் காணப்படுவதில்லை. அதேபோல் இவர்களுக்கும் ஆரம்பம் உண்டு, அதேபோல் அவர்களுக்கு மரணம் என்பது உண்டு. மறுமை நாள் நிகழும் போது மலக்குமார்களும் மரணிக்க செய்யப்படுவார்கள். இந்த விடயங்களை நாங்கள் மலக்குகள் தொடர்பாக அறிந்திருக்கின்ற அடிப்படையான அம்சங்கள். மலக்குகளை ஈமான் கொள்வது அவசியம். இது தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது? எனவே ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் அவனுடைய ஈமான் முழுமை பெற வேண்டும் என்றால் மலக்குமார்களை பற்றி கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை பற்றி சூரா பக்கராவுடைய 285வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வையும் அவனது மலக்குகளையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் விசுவாசம் கொண்டனர் என்று இந்த வசனம் குறிப்பிடும். எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையில், மூமின்களை பொறுத்தவரையில் கண்டிப்பாக மலக்குகளை ஈமான் கொண்டே ஆக வேண்டும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் மலக்குகளோடு சேர்த்து ஜின்கள் மற்றும் ஷைத்தான்கள் என்ற படைப்புகளும் இருப்பதாக நாங்கள் இந்த ரூஹானியத் என்ற பகுதியோடு சேர்த்து நம்புவது தலையாய கடமையாகும். அடுத்ததாக நாங்கள் மலக்குகள் தொடர்பான நம்பிக்கையில் அடங்குகின்ற பிரதான அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது அவர்களுடைய படைப்பு தொடர்பாக நாங்கள் நம்ப வேண்டும். இது தொடர்பாக பின்னால் விரிவாக நாங்கள் ஓரளவு பார்ப்போம். அடுத்ததாக அவர்களது பணிகள் என்ன, அவர்களுடைய பண்புகள் என்ன என்று தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும்.
அவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, அவர்களுடைய ஆற்றல்கள் தொடர்பாக குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது, அதேபோல் அவர்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் இடையிலான மனித ஜின்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன, இது தொடர்பான அம்சங்கள் எல்லாம் மலக்குமார்களோடு தொடர்பான நம்பிக்கையில் அடங்குகின்ற அம்சமாக நாங்கள் பார்க்க முடியும். அன்பான மாணவர்களே, அடுத்ததாக அக்கீதாவில் மலக்குகளை நம்புவது ஏன் மனித வாழ்க்கையில் அல்லது எமக்கு அவசியமானது? இதிலே முக்கியமாக 3 அம்சங்களை நாங்கள் சொல்லலாம். எங்களுடைய மனித வாழ்வோடு மலக்குமார்கள் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். எனவே மனித வாழ்வோடு மட்டுமல்ல, அதேபோல் இந்த பிரபஞ்ச இயக்கத்தோடு, இந்த பிரமாண்டமான இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய பிரதிநிதிகளாக மலக்குமார்களை பணித்திருக்கின்றார். எனவே குர்ஆன் சொல்கிறது, அவர்களுக்கு ஏவிய விடயங்களில் சிறிதும் மாறு செய்ய மாட்டார்கள். இந்த பிரபஞ்ச இயக்கம் சீராக நடைபெறுவதற்கு அவர்கள் பங்களிப்பு செய்கிறார்கள். இரண்டாவது, மலக்குகள் பற்றிய தவறான நம்பிக்கைகள் களையப்பட வேண்டும். எனவேதான் மலக்குமார்கள் தொடர்பாக நாங்கள் சரியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா கால மக்கள் மலக்குகள் தொடர்பான தவறான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று அவர்கள் மலக்குமார்களை கருதினார்கள். எனவே இவ்வாறான தவறான அபிப்பிராயங்கள் நீக்கப்பட வேண்டும். மலக்குகள் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள், உன்னதமான படைப்புகள் என்பதை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவது, மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்துவது மலக்குகளின் வகிவங்கு அல்லது அவர்களுடைய ரோல் என்பது மிக முக்கியமானது. மனிதன் கருவறையில் உருவானது தொடக்கம். அவனுக்கு ரூஹ் ஊதப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், அவனுடைய விதி நிர்ணயிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், அதேபோல் அவன் மரணித்து மறுமை நாள் வரையான இந்த பயணத்தில் மலக்குமார்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவை ஒரு நாளும் நாங்கள் பிரித்து வைக்க முடியாது. எனவேதான் இந்த மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது, இன்னொரு வகையில் சொன்னால் அவர்களை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் நம்பிக்கை கொள்வது மிக அவசியமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே பாருங்கள், மலக்குகள் தொடர்பான நம்பிக்கையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான அம்சங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மலக்குகளுடைய படைப்பு. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அவர்களை எவ்வாறு நம்ப வேண்டும் என்ப விஷயங்களில் மலக்குமார்களுடைய படைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டனர், ஜின்கள் நெருப்பால் அல்லது தீச்சுவாலையிலிருந்து படைக்கப்பட்டனர், ஆதம் உங்களுக்கு விளக்கப்பட்டது போல் களிமண்ணினால் படைக்கப்பட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டிருப்பவர்கள் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அதே போல் ஜின்களை பொறுத்தவரையில் அவர்கள் நெருப்பினால் தீச்சுவாலையால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கற்பனை வடிவம் கொடுக்கக்கூடாது. இரண்டாவது விடயம், மலக்குகள் எவ்வாறு அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றானோ அதேபோல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கற்பனை உருவங்களை நாங்கள் மனதிலே உருவாக்கி கொள்வதோ அல்லது சித்திரமாக ஓவியமாக வடிப்பதோ சிலைகளாக செதுக்குவதோ முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது, மலக்குமார்களுக்கு தெய்வீக அந்தஸ்து கொடுத்தல் கூடாது. மலக்குமார்கள் என்பவர்கள் மனிதர்களை விட ஆற்றல்கள் கூடியவர்கள் என்றாலும் அவர்கள் கடவுளுடைய இறைவனுடைய அந்தஸ்தை அடைந்து விட முடியாது. எனவே மலக்குமார்களிடம் பிரார்த்திக்க முடியாது, அவர்களை வழிபட முடியாது, அவர்களுக்கு இது போன்ற தெய்வீக அந்தஸ்துக்களை கொடுக்க முடியாது. இது ஷிர்கான இணை வைப்பான செயலாக மாறிவிடும். அடுத்ததாக, பொதுவாக மலக்குமார்களுக்கு சுய விருப்பு என்பது அல்லது தெரிவு சுதந்திரம் என்பது அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் மலக்குமார்களை முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கும் இயல்பிலேயே படைத்திருக்கின்றான். அவன் நாடிய சந்தர்ப்பங்களில் அல்லாமல் அவர்களுக்கு சுய விருப்பத்தையோ தெரிவு சுதந்திரத்தையோ வழங்குவதில்லை. அல்லாஹ் விதிவிலக்காக நாடுகின்ற சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அல்லாஹ் தஆலா அதனை வழங்க முடியும். இதனைத்தான் குர்ஆனுடைய சூரா நஹலுடைய 50வது வசனம் சொல்கிறது, தமக்கு மேலால் உள்ள தமது இரட்சகனை அவர்கள் அஞ்சுவார்கள், தமக்கு ஏவப்பட்டதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். மனிதர்களைப் போல் அவர்களுக்கு அந்த தெரிவு சுதந்திரம் இல்லை. அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அடுத்தது, மலக்குமார்களுடைய எண்ணிக்கை மற்றும் ஆற்றல்கள் தொடர்பாகவும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் சொன்னபடி நாங்கள் நம்ப வேண்டும்.
மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கின்றான். இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு அவர்கள் பங்களித்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் மலக்குமார்களில் இறக்கைகள் கொண்டவர்கள் அவர்கள். சிலருக்கு 2 4 இவ்வாறு பல மடங்காக அல்லாஹ் தாலா அவர்களை படைத்திருக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 600 இறக்கைகளுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். எனவே மலக்குமார்களை பொறுத்தவர்கள் அவருடைய எண்ணிக்கை, அவர்களுக்கு இருக்கின்ற இறக்கைகளுடைய எண்ணிக்கை வித்தியாசப்பட்டு அமையும். அவற்றை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ்வாக மட்டுமே இருக்கின்றான். அடுத்தது மலக்குமார்களுடைய பொறுப்புகள் மற்றும் பணிகள் தொடர்பாக விடயங்களை ஒரு 10 விடயங்களை நாங்கள் சுருக்கமாக சொல்ல முடியும். ஒன்று, அல்லாஹ்வை துதி செய்தல் அல்லது வணங்கி கொண்டிருத்தல். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அரிசை சுமத்தல். அவ்வாறான மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் சுவனவாசிகளுக்கு நற்செய்தி சொல்லுதல், நரகவாசிகளை தண்டித்தல், அதேபோல் வகையை உலகுக்கு நபிமார்களுக்கு தூதர்களுக்கு கொண்டு வருவதல், இயற்கை நிகழ்வுகளுக்கு பொறுப்பாயிருத்தல், மழை, காற்று, இது போன்ற விடயங்கள். மூமின்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தல், மூமின்களுடைய ஆன்மீக செயற்பாடுகளில் நற்செயல்களில் அவர்களும் கலந்து கொள்ளல், மனிதர்களின் செயல்களை பதிவு செய்தல், மூமின்களுக்கு எப்போதும் உதவி செய்து அவர்களை ஈமானில் உறுதிப்படுத்துதல், உயிரை கைப்பற்றுதல் போன்றன மலக்குமார்களுக்கு எங்களுக்கு அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய முக்கியமான பணிகளாக நாங்கள் சொல்ல முடியும். அடுத்ததாக, அறிவியல் ரீதியாக மலக்குமார்கள் இருப்பது உறுதியாக நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியும். அறிவியல் ரீதியாக கூறித்தான் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதல்ல. எனினும் இன்றைய விஞ்ஞான முன்னேற்றம், நவீன கண்டுபிடிப்புகளும் மலக்குமார்கள் இருப்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது. நவீன அறிவியல் ஒரு செகண்டுக்கு 186,000 மைல் பயணம் செய்யும் ஒளியின் வேகத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மலக்குமார்களும் இந்த ஒளி வேகத்தில் பயணிக்கக்கூடியவர்களான ஒரு சக்தியாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியும் என்பதை நாங்கள் அறிவியலூடாகவும் நிரூபிக்க முடியும். இதனைத்தான் சூரா மஆரிஜுடைய 4வது வசனம் சொல்கிறது. மலக்குகளும் ஜிப்ரீலும் அல்லாஹ்வாகிய அவன் பக்கம் ஒரு நாளில் உயர்ந்து செல்வார்கள். அவர்கள் செல்கின்ற வேகம் அல்லது காலம், அதன் அளவு 50,000 வருடங்கள் ஆகும் என்று குர்ஆன் சொல்கிறது. அடுத்தது, முக்கியமாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கியமான சில மலக்குமார்கள் பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர் வஹி எடுத்து வருவதற்கு பொறுப்பானவர். இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. நாமூசுல் ஆலம் என்ற சிறப்பு பெயர், அதேபோல் ரூஹ் என்கின்ற சிறப்பு பெயர் போன்ற பல சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் உணவு, காற்று, நீர், நெருப்பு போன்றவற்றுக்கு பொறுப்பானவராக இருக்கின்றார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூர் ஊதுவதற்கு 2 முறை சூர் ஊதப்படும், அதற்கு பொறுப்பாக இருக்கின்றார். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தின் அதிபதியாகவும், ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தின் அதிபதியாகவும், அதேபோல் ரக்கீப் அத்தீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்மை தீமை பதிவதற்கும், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கபரில் விசாரணை செய்வதற்கும், மலக்குல் மௌத் அவர்கள் உயிர்களை கைப்பற்றுவதற்கும் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மலக்குமார்கள். இது ஆதாரபூர்வமான குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் அறியக்கூடிய முக்கியமான சில மலக்குமார்களுடைய பெயர்களும் அவர்களுடைய பொறுப்புகளும். அன்புக்குரிய மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் தரம் 12 பகுதியிலே மலக்குமார்கள் தொடர்பான நம்பிக்கையோடு தொடர்பான அம்சங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இங்கே இந்த வினாக்களுக்கு உங்களால் விடையளிக்க முடியுமா என்பதை பாருங்கள். அதனை நீங்கள் இந்த கற்றுக்கொண்ட பாடத்திலோ அல்லது தேடியோ நீங்கள் இந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மலக் அல்லது வானவர் அவரின் உண்மையான உருவத்திலே கண்டுள்ளார்கள்? இரண்டாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேறு எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள்? 3, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநேகமாக எந்த சஹாபியின் உருவத்தில் வந்து சென்றுள்ளார்கள்? மலக்குகள் ஜின்கள் இடையிலான பிரதான வேறுபாடுகள் 2ஐ தாருங்கள். குர்ஆனில் சக்கலைன் என குறிப்பிடப்படுவோர் யாவர்? ஷைத்தான்களின் தலைவன் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவரா? ஜாஹிலியா கால மக்கள் மலக்குகளை எவ்வாறு நம்பினார்கள்?
மனிதனை அல்லாஹ் படைக்க விரும்பிய போது மலக்குகள் அதற்கு விரும்பாமைக்கான காரணம் யாது? 10வது, ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்த இறை தூதர் யார்? எனவே இந்த வினாக்களுக்கான விடைகளை தேடி கண்டறிந்து எழுதுங்கள். இறுதியாக பகுதி 2 வினாவாக உங்களிடம் கேட்கப்படக்கூடிய ஒரு மாதிரி வினா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கும் நீங்கள் விரிவான விடையை எழுதுங்கள். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க: 1. மலக்குகள் என்போர் யாவர்? அவர்களின் பணிகளில் சிலதை குறிப்பிடுக. 2. மலக்குகள் தொடர்பான நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை ஆதாரங்களுடன் துடைக்க. 3வது, மலக்குகள் தொடர்பான நம்பிக்கையில் உள்ளடங்கும் பிரதான அம்சங்களை சுருக்கமாக விளக்குக. 4. மலக்குகளை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை விளக்குக. எனவே இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எனவே இவ்வளவு நேரம் இந்த காணொளியை கண்டு பயனடைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய கருத்துக்களை இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஊடாக தெரிவிக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.